4ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம். அது வர்த்தகம், உத்தியோகம், நம்மளுடைய தொழில் எல்லாமே அந்த 10ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடம்ங்கிறது நம்ம வசிக்கிற வீடு. இப்போ துலா லக்னத்துல பிறந்தவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீட்லயே ஆஃபீஸ் மாரிலாம் வச்சு நடத்துவாங்க. முன்பக்கம் ஆஃபீஸு, பின்னாடி வீடு ஆமா. அப்படிலாம் சில இருக்காங்க. பேருக்கு இருக்கும். இன்னும் இந்த தொழில் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி கடை வச்சிருப்பாங்க, பின்னாடி பின்னாடி வீடு வீடு இருக்கும். இருக்கும். ம். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த துலா லக்னத்துல இருப்பாங்க. அதே மாரி அது கர்மஸ்தானம் இல்லையா? அது தாயார் ஸ்தானம் இவங்களுக்கு. காலச்சக்கரத்தின் கர்மஸ்தானம். அப்போ இவங்க ஒரு வீடு, வாசல், வண்டி, வாகனம் அதாவது வீடு, வாசல் ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது சொத்து எல்லாமே சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரு வீடு கட்டும்போது, இந்த மாரி சமயத்துல தாயாருக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும். ஏன்னா அது கர்மஸ்தானமா ஆயிடுது இல்லையா? அப்போ ஒரு வீடு கட்டும்போது இவங்க என்ன பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணி தாயாருக்கு ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் மாரி பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள இவங்க போணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ரெமெடி மாரி நான் சொல்றேன். அதாவது ஒரு கெட்டது இருந்தா, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில வர முடியுங்கிறதுக்கும் ஒரு தீர்வும் சொல்றேன் நானு கூடவே.